சென்னை எழும்பூரில் நேற்றைய தினம் சிஜேபி, எஸ்எஃப்ஐ, டிஒய்எஃப்ஐ போராட்டம் நடைபெற்ற நிலையில் இது தொடர்பாக தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீட் தேர்வுக்கு எதிராகவும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி போராட்டம் நடத்தப்பட்டிருந்தது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது தற்போது எழும்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். டெல்லியில் காக்ரோச் கட்சியினர் மீது தடியடி நடத்தப்பட்டதற்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். இந்நிலையில் இது தொடர்பாக தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், எந்தெந்த பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. டெல்லியில நீட் தேர்வுக்கு எதிராகவும் அதே போன்று மத்திய அமைச்சர் பதவி விலக கோரியும் கரப்பான் ஜனதா கட்சியினர் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி வரக்கூடிய நிலையில அவர்கள் மீது காவல்துறை தாக்குதலானது நடத்தியிருந்தது. இந்த சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில இந்த விவகாரத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில நேற்றிரவு சென்னை எழும்பூர் அருகே கரப்பான் ஜனதா கட்சி, இந்திய மாணவர் சங்கம் மற்றும் இந்திய ஜனநாயக கூட்டமைப்பினர் உள்ளிட்ட 81க்கும் மேற்பட்டோர் திடீரென அங்கு சாலை மறியல் போராட்டத்துல ஈடுபட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக உடனடியாக காவல்துறையினர் அங்கு குவிக்கப்பட்டு போராட்டத்துல ஈடுபட்ட 81 பேரையும் நேற்று இரவு கைது செய்தனர். இந்த நிலையில கைதான இந்திய மாணவர் சங்கத்தினோட தமிழ்குமார் மற்றும் 81 நபர்கள் மீது சென்னை மாநகர காவல் சட்டம், பொதுமக்களுக்கு தொல்லை கொடுத்தல் உள்ளிட்ட 3 பிரிவின் கீழே எழும்பூர் போலீசார் அவர்கள் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்ட அவர்கள் நேற்று இரவே விடுவித்ததாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் இவர்கள் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில போராட்டத்தை மேற்கொண்டதாக இந்த வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சாலமன். டெல்லியில் காக்ரோச் கட்சியினர் மீது தடியடி நடத்தப்பட்டதற்கு எதிராக போராட்டம் நடத்திய 81 நபர்கள் மீது பொதுமக்களுக்கு தொல்லை கொடுத்தல் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம்.